2025 ஒரு அற்புதமான குடும்ப முகாமை நம்ம பார்த்தோம். 2026 துவக்கத்திலேயே கர்த்தர் நமக்கு ஒரு குடும்ப முகாமை கொடுத்து நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள இணைந்திருக்க கர்த்தர் பெரிய கிருபை செய்திருந்தார். ஸோ மீண்டுமா இந்த குடும்ப முகாமுடைய கடைசி செஷனுக்குள்ளே உங்களை நான் வரவேற்கிறேன். நாம் இந்த வருஷம் ஒரு காரியத்தை நம்ம இருதயத்துக்குள்ளே பதித்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அது என்ன அப்படின்னா, நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். யாரால் ஆக்கப்பட்டோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால். நாம் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. நாம் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அந்த மகிமையில் போய் சேருவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மகிமையான காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். 10 ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுத்தார். நாம் இனிமே கிறிஸ்துவை போல இருக்கிறதுக்கு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு 10 ஆலோசனைகள் கொஞ்சம் நினைவுபடுத்தலாமா? 1, நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்களில் நாம் என்ன செய்யணும்? நேற்று நைட்டு எத்தனை பேர் சகிப்புத்தன்மையை இழந்தீங்க? நானே 2-3 இடத்துல பார்த்தேன். சரிங்களா? சகிப்பை அப்போவே அந்த செகண்டே சகிப்பு போயிடுச்சு. சகித்து கொள்ள வேண்டும். 2வது, நீடிய பொறுமையாக இருக்கணும். எவ்வளோ நீட்டா? எவ்வளோ நீட்டுலாம் சொல்ல. சரியா? நான் ஏற்கனவே சொன்னலே ஒரு உதாரணம். வீட்டில் பிரச்சனை இருக்குது. எப்போ சரியாகும்? எப்போ சரியாகும்? போக போக சரியாகும்னு சொன்னார். எவ்வளோ தூரம் போகணுன்னு என்ன பண்ணல? சொல்லவே இல்லை. போக போக சரியாகனா, போகும்போது சரியானா கூட பரவாயில்ல. சரியா? அது வரைக்கும் சரியாகலனாலும் கவலைப்பட வேண்டாம். சரி, நீடிய பொறுமை. 3, என்ன பண்ணணும்? யாருக்காக பண்ணணும்? யாருக்காக பண்ணணும் சொல்லுங்கள்? நமக்காக பண்ணிக்கணும். ஏன்? சகிப்புத்தன்மை போயிடக்கூடாது, பொறுமை போயிடக்கூடாது. நமக்கு ஜெபம் பண்ணிக்கணும். ரைட். அடுத்தது, சரி, நாம் அன்பில் பெருகணும். அதுக்கு நம்ம அன்பு பெருகிறதுக்கு நேற்று ஒரு வசனம் சொன்னேன். அது எங்கே? அதுக்கு இன்னொரு வசனம் சொன்னேனே, பிலிப்பியர் 1:9. யாருக்கு ஞாபகம் ஈஸியாக வரமாட்டுக்கு பாருங்கள். சரியா? ரைட். நம்முடைய அன்பானது எல்லா அறிவிலும், அன்பானது உணர்விலும் என்ன பண்ணணும்? அதிக அதிகமாக பெருகணும். சரி, ஓகே. 5th, அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. சரி, பரவாயில்ல. 9 மாதம் 20 நாள் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார்? நீ பண்ணுடான்னு விட்டு கொடுத்துருந்தார். ஆமாம் தானே? நீ பண்ணுடா, என்ன சரி செய்யணும். 9 மாதம் 20 நாள் யார் மேலே பொறுமையாக எப்படி இருந்தார்? சகிச்சுக்கிட்டு இருந்தார், பொறுமையாக இருந்தார், அன்பாக இருந்தார், விட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார். சரி, அடுத்தது 6, மூஞ்சில் எத்து விடணுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, ரைட்டா? நம்ம ஆனால் இந்த 5 செஞ்சுட்டு அடங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு எத்திரும். சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆத்திரம், உங்களுக்கு தான் ஏமாற்றம், உங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்கள அப்படியே ஏற்றுக்குங்க. அவங்கள நீங்கள் எந்த காலத்துலேயும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் உறவு இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அப்படியே அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள்.
உறவு என்றைக்கும் மாறாது. அவங்க அப்படி இருந்தால் நான் எப்படி ஏற்றுக்கிறது? உடனே மனசுக்கு வரணும், நான் எப்படி இருந்தோம் ஒருத்தர் என்ன பண்ணார், என்னை அப்படியே ஏற்றுக்கினார்ல. ஸோ அதனால் அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறேன். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது இது. அடுத்தது நான் என்ன, எனக்கு எங்கே கேட்குது, தாழ்மையாக இருக்கணும். அழகாக சொல்லுவோம். எவ்வளோ என்ன தாழ்மை, யாருடைய தாழ்மை அது? நேற்று ஒரு முக்கியமான வசனத்தை பார்த்தோம், மிகுந்த மனத்தாழ்மை. எபேசியர் 4:2. ரைட். தாழ்மைனா மனத்தாழ்மை. அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். தாழ்மைனா என்ன அப்படின்னா, என் கட்டுப்பாட்டில் இல்லாமல், எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல், நான் நினைக்கிற மாதிரில அது நடக்கிற எல்லாத்துக்கும் நான் பணிந்திருப்பேன். என் கட்டுப்பாட்டில், என் விருப்பத்தில், எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லாத விஷயத்துக்கு கூட நான் அமைதியாக விட்டு கொடுப்பேன், நான் தாழ்ந்திருப்பேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணோம்? இப்போ மன்னிக்கணும். ஓகே, நான் எந்த அளவுக்கு மன்னிக்க போகிறேன்? மன்னிக்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் மன்னிக்கணுமா, முதல்ல சேர்த்து வச்சிருந்த எல்லா கசப்பையும் என்ன பண்ண உள்ளந்தே. ரைட். நீங்கள் சின்ன வயசில் காக்கா கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு அது என்ன செஞ்சிச்சு, என்ன பண்ணிச்சது? கொஞ்சோண்டு தண்ணி இருந்ததுக்கு கல்லெல்லாம் போட்டுக்கிட்டே வந்துச்சு. சரியா? சரி, இப்போ கவனிங்க. ஒரு ஒரு பானை நிறைய கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதில் கல்லை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கல்லை போட்டுக்கிட்டே வரும்பொழுது தண்ணி மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. தண்ணி நிறைய குடத்துக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் பெரிய கல்லை போடணுன்னு அவசியம் இல்லை, சின்னதாக ஒரு கல் போட்டோன்னே வழிஞ்சிருதில்ல. நம்ம வாழ்க்கையில் ஏன் பயங்கர எமோஷன் ஆகுறன்னு தெரிஞ்சுக்குங்க, ஏன் கோவத்தில் வெடிக்கிறேன்னு தெரிஞ்சுங்க. ஏற்கனவே நிறைய கல் உள்ளே இருக்குது, அதனால தான் வெடிக்கிறோம். நம்ம வெடிக்காத பொறுமையாக இருக்குன்னா, ஏற்கனவே போட்டு வச்சுக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா புதுசாக வர்றதை எதையும் நம்ம என்ன பண்ணது, வழியை வைக்காது. அப்போ என்ன செய்யணும்? என்கிட்ட சேர்த்து வச்ச கசப்பு, கோபம், வைராக்கியம், எனக்கு இருக்கிற எல்லா விதமான அழுக்கான விஷயத்தையும் உள்ளத்துலேருந்து என்ன பண்ணணும், கலைந்து வெளியே எடுக்கணும். அப்போ தான் ஒருத்தரை மன்னிக்க முடியும். நான் அவங்களை பற்றிய நினைவு, அவங்க செய்த எல்லா துரோகம், அவங்க பண்ண அக்கிரமம், அவங்க எனக்கு விரோதமாக செஞ்ச அத்தனையும் உள்ளத்தில் போட்டு வச்சுக்கிறேன்ல. 1947 லிஸ்ட்டு போட்டு சொல்லுவீங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு என்ன பண்ண தெரியுமா நீ அப்படிம்பல. அப்படி இல்லை, நான் எனக்கு செய்த அத்தனையும் மறந்து விடுகிறேன், என் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறேன். நல்லா நினைவுபடுத்துங்க. ஒரு உடம்பில் எல்லா தன்மையும் உண்டு, பிச்சு என்கிற ஒரு கசப்பும் உண்டு. நீங்கள் நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணுற தெரிஞ்சிருந்தீங்கன்னா, ஒழுங்காக சுத்தம் பண்ணலைன்னா பிச்சுங்கிறத நீங்கள் பிச்சிட்டிங்க, ஒட்டுமொத்த கறியிலும் கசப்பு இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியாமல் பிச்சிட்டேன். எனக்கு கோழி சுத்தம் பண்ணுறதுக்கு வீட்டில் வேலை கொடுத்துருந்தாங்க எங்கள் அம்மா. அவங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரில. நான் என்ன செஞ்சேன், பச்சை கலரில் ஏதோ இருக்குது நசுக்கி பார்க்கலான்னு நசுக்கிட்டேன். ஒட்டுமொத்த கறியிலையும் கலந்துருச்சு. சீரியஸ். அந்த பிச்சு கசப்பு நீக்கப்படலைன்னா உடம்பு முழுக்க எனக்கு கசப்பு இருக்கும். எடுத்துருங்க. மன்னிக்கணுமா, எனக்குள்ளே இருக்கிற கசப்பை எடுக்கலைன்னா அது ஆரோக்கியமாகவே இருக்காது. எனக்கு அது ஆரோக்கியம் இல்லை. என் கசப்பு நீக்கப்படணும். நான் ஒருத்தரை ஏன் மன்னிக்காமல் இருக்கிறேன்னா, எனக்குள்ள கசப்புக்களை சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறேன். ப்ளீஸ் கசப்பு எடுத்துருங்க. நெக்ஸ்ட், ஓகே, we have to wait. யாருக்காக வெயிட் பண்ணும்? ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்லுங்கள். தேவனுடைய பிரகாசம் அவங்களுக்குள்ள
இன்னைக்கு ஒளி நமக்கு வந்து 1:2 வாஸ்தவம், நமக்கு என்ன வந்துச்சு? வெளிச்சம் வந்துருச்சு. அவங்களுக்குள்ள வெளிச்சம் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம், அவங்க உணர்வதற்கு வெயிட் பண்ணோம், அவங்க திருந்துவதற்கு வெயிட் பண்ணோம், தேவன் அவர்களை சந்திப்பதற்கு நம்ம வெயிட் பண்ணோம். ஏன் வெயிட் பண்ணுறதை நமக்கு உண்மை கடைசிக்கு முன்னாடி வச்சுருக்கிறேன்னா, நான் சகிக்க தெரில, நான் பொறுத்திருக்க தெரில, நான் விட்டு கொடுக்க தெரில, ஏற்றுக்க தெரியல, நான் மன்னிக்க தெரில அப்படின்னு சொன்னால், நான் காத்திருக்கிறது எனக்கு வரவே வராது. ஐ ஹாவ் டு வெயிட். எப்போ நம்ம நிறைவு செய்ய போகிறோம்? முழுமையா நம்மை இன்னொருத்தர் கர்த்தரை சந்திக்கிறதுக்கு என்ன தியாகம் வேணா பண்ணலாம், என்ன வேணா முழுசாக கொடுக்கலாம். என்னை முழுமையாக சரண்டர் பண்ணுறேன். ஏன்னா இயேசுவானவர் என்ன பண்ணார்? தன்னை முழுமையாக என்ன பண்ணார்? சுகந்த வாசனையாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல முழுசாக கொடுங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. நிச்சயமாகவே நம் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுவார். முழுசாக கர்த்தரை போல கொடுப்போம். ஒப்புரவுங்கிறது, மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, பாஸ்டர் நான் ஒப்புரவாகணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க தொடர்ந்து ஆகலை, நான் ஆகிறதுக்கு போகிறேன், அவங்க ஆகலை அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யட்டுன்னு நீங்கள் ஒரு 10 சொல்லிட்டீங்க. ஓகே, நான் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒரு சிலவங்க கூட நிச்சயமாக இணைய முடியாது இல்லையா? பிரிஞ்சிட்டோம், இணைய முடியாது இல்லையா? ஒப்புரவாகணுமா? 2 உதாரணங்களை உங்கள் மனசில் நீங்கள் எப்பொழுதும் வச்சுக்கங்க. நம்மை தேவன் ஒரு இடத்திலிருந்து பிரிக்கிறார், ஒரு இடத்துல இணைக்கிறார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து என்ன செய்கிறாங்க? கணவனும் மனைவியுமா ஒரே சரீரமாக இருக்கிறாங்க. சரியா? நான் எகிப்தை விட்டு எங்கே இருக்கிறேன்? கானானில் இருக்கிறேன். எகிப்தை விட்டு வந்த பிறகு சொன்ன முதல் வார்த்தை, நீ திரும்பி எதுக்காக எங்கே போகக்கூடாது? எகிப்துக்கு போகக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் ஒப்புரவாக சொன்னீங்களே, எகிப்து எங்கிட்ட சண்டை போட்டு வர, அது வேற நான் நகையெல்லாம் வேறு வாங்கி வந்துட்டேன், திரும்பி போய் அவங்ககிட்ட என்ன பண்ணுறேன்? நான் நகையெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கூட நான் சமாதானமாயிட்டு வந்துட்டுமா? எதுக்காக நீ எங்கே போகாத? உன்னை அங்கேருந்து கொண்டு வந்துட்டார், நான் அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகட்டுமான்னா, ஒப்புரவு எங்கே ஆக்குனாருங்கிறதையே சப்ஜெக்டையே தப்பாக படிக்கக்கூடாது. என்னை யார் கூட ஒப்புரவாக்குனாரு? தேவனோடு ஒப்புரவாக்கினா நான் பிசாசுக்கிட்ட போய் சம்மந்தம் பண்ணிட்டு வரட்டுமா? அப்படி செய்யக்கூடாது. சரியா? 1, நான் எங்கிருந்து பிரிக்கப்படுறேன் எனக்கு நல்லா தெரியணும். நிச்சயமாய் ஒரு சிலரோடு இருக்கிற ஐக்கியத்தினால கர்த்தர் கூட என்னால் இருக்க முடியாது, அங்கேருந்து பிரிச்சுட்டாருன்னு சொன்னால் நான் மறுபடியும் போய் என்ன பண்ணக்கூடாது? நான் டாஸ்மார்க்கில் இருந்தேங்க, அங்கெல்லாம் போய் சமாதானம் ஆகிட்டுமா? செஞ்சு பாருங்களேன், அது எப்படி இருக்கும்? தேவன் என்னை அங்கிருந்து கூப்பிட்டாரு. அது எனக்கு நான் பிரிவுன்னு சொன்னால் தெளிவாக பாருங்கள், சமாதானக்காரராகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வரும்பொழுது நான் சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன்னு சொன்னால், ஐயோ என்னடா அது பைபிள் முரணாக இருக்குதா அப்படின்னு யோசித்தீங்கன்னா, இல்லை, இருளுக்கும் வெளிச்சத்துக்குமான வித்தியாசத்தை காட்ட வந்தேன். பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்குமான வித்தியாசத்தை காட்ட வந்தேன். உண்மையாகவே அவ்விசுவாசத்துக்கும் விசுவாசத்துக்குமான என்ன பண்ண பிரிவை காட்ட வந்திருக்கிறேன். டிஃப்ரெண்ட், இது வேற அது வேறன்னு சொல்ல வந்திருக்கிறேன். நான் ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிறதுக்கு வரல. நான் இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரையும் பிரித்து தான் கூட்டின்னு வந்துக்கிறேன். திரும்பி போய் நீ வேறு தப்பான இடத்துல மறுபடியும் சம்பந்தமாகலாம் தேவன் சொல்லலை. இது முதல் நிலை. 2வது, நான் இருக்கிற இடத்துலையே ஒரு சிலர்கிட்ட என்னால் பேச முடியலையே, என்ன பண்ணலாம்? முடியல பாஸ்டர், என்ன பண்ணிட்டோம்? என் கூட இப்போ நீங்கள் ரோமர் புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கணும்.
12வது அதிகாரம். கிறிஸ்துவை போல இருக்கணும்னா இது முதல் ஆலோசனை. ஒன்று, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நான் 10 பாயிண்ட் கொடுத்தேன் இல்லையா? இந்த 10 பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு தலைப்பு வச்சுக்கலாம். ஜீவ பலியாக கொடுக்கறது. ஜீவ பலியாக கொடுத்தா இந்த 10 என்கிட்ட இருக்கும். ஏன்னா நான் பொறுமையாக இருக்கிறது, சகிக்கிறது, விட்டு கொடுக்கறது, ஏற்றுக்கிறது, மன்னிக்கிறது, அன்பாக இருக்கிறது, காத்திருக்கிறது, சகலமும் அதுக்குள்ளே வந்துடும். நான் பாருங்க, நான் நேற்று சொல்லும்போது உங்களை பைத்தியக்காரன் யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு பதில் இன்னொரு பேர் வச்சுக்கங்க. நான் என்னை ஜீவ பலி யார் கொடுத்துருக்குறேன்? கர்த்தருக்கு கொடுத்துருக்குறேன். பலினா என்ன? என்னை என்ன பண்ணாலும் விட்டு கொடுப்பேன், எது நடந்தாலும் எதிர்க்க மாட்டேன், மயிர் கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஒரு ஆட்டை போல நான் இருப்பேன். நான் வெட்டப்படுறதுக்கு வந்திருக்கிறேன். நான் நினச்சது செய்கிறதுக்கு இல்லை, என்னை வெட்டினா கூட நான் அப்படி தான் இருப்பேன். நான் இனிமேல் உணர்ச்சி வசப்பட மாட்டேன். இனிமே எந்த விதத்திலும் என் உணர்ச்சியை மேலோங்க வச்சு தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக போயிட மாட்டேன். நான் அமைதியாக பொறுமையாக தேவனே செய்யட்டும், தேவனே செயல்படட்டும், அவர் பார்த்துக்கிட்டுன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன். அப்போது நான் ஒருவேளை நான் அப்படி இருந்தால் எல்லாம் என்னை ஏமாற்றிடுவாங்களே, எல்லாம் என்னை அடைக்கிடுவாங்களே, என்ன பண்ணிவிடுவாங்களே, கவலையே படாத. நான் சொல்கிறேன், நீங்கள் 100% ஜெயிப்பீங்க. ஜீவ பலியாக கொடுத்துட்டு இருங்க. நீங்கள் தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க தேவனுடைய பரிபூர்ண சித்தம் எது, நன்மையானது எது, உங்களை ஜீவ பலியாக கொடுக்கறது. நீங்கள் நான் அப்படின்னு எந்திரிச்சிட்டாவே நீங்கள் தேவனுக்கு விரோதமாக போயிடுவீங்க. நான் உங்களை நிறுத்துனீங்கன்னா, என்னை ஏன் வைக்கல, என்னை ஏன் கூப்பிடல, எனக்கு ஏன் செய்யலை, என்கிட்ட ஏன் பேசலை, என்னை ஏன் முன்னாடி வைக்கல, எனக்கு மதிப்பு இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறுத்தி பாருங்கள், உங்களை தேவன் உங்களை இந்த உலகத்தில் நிச்சயம் மகிமையான இடத்துல வச்சிருப்பார். நீங்கள் சவால் விட்டு சொல்கிறேன், நீங்கள் ஜீவ பலியாக கொடுத்தீங்கன்னா துவக்கம் வேணால் அற்பமாக தெரியலாம், ஆரம்பத்தில் நீங்கள் பொறுக்க கஷ்டப்படலாம், நீங்கள் அதை அந்த ட்ரைனிங்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் பிரயாசப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா ஒரு நாள் எனக்கு நீங்கள் கைத்தட்டி என் கூட சேர்ந்து, பாஸ்டர் நான் உங்களை ஒரு முறை ஹைஃபை பண்ணட்டுமா, நீங்கள் சொன்னது சரி, நான் இப்போ அதை ஜெயிச்சிருக்கிறேன், தேவன் இப்போ என்னை மகிமையாக வச்சுருக்கிறார், என்னால் பார்க்க முடியுது, நிச்சயமாக சொல்லுவீங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா தோற்றுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் இயேசுவை போல் ஜீவ பலியாக கொடுத்துருங்களேன், நிச்சயமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு பகைங்கிறது சீக்கிரமாகவே சரியாக போயிடும். துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் உங்ககிட்ட சமாதானம் ஆகிடுவாங்க. நீங்கள் தோற்க மாட்டீங்க. ஆரம்பம் பண்ணால் ஒரு மாதிரி தெரியலாம், என்னடா ஐயோ எனக்கு யாருமே இல்லையா, எனக்காக யாரும் நிற்க மாட்டாங்களா, எனக்காக பேச மாட்டாங்களா, நான் தனியாக நிற்கிறேன்னு என்னை சுற்றி எல்லாரும் பண்ணுறாங்களே. நீங்கள் தனியாக இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு நான் இருப்பேன். பவுல் ஒரு நாள் சொன்னார், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, கர்த்தரோ எனக்கு துணை நின்னார். கர்த்தர் யாரையும் விடமாட்டார். நீங்கள் அவர் கூட இருந்தால் அவர் உங்கள் கூட இருப்பார், அவர் உங்கள் கூட நிற்பார். நிச்சயம் நீங்களாக செயல்பட்டீங்கன்னா கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். அவராக செய்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்களேன், அவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். அப்போ ஜீவ பலியாக கொடுத்துருங்க. அவருடைய சித்தம் என்னதென்று வகையறுக்கிறதுனால, நீங்கள் பகுத்தறிக்கிறதுனால, உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன பண்ணுங்க பாருங்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, மறுரூபமாங்க. யாரை மாதிரி ஆகுங்க? இயேசுவை போல் மறுரூபமாங்க. சரி, இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், உங்கள் எவனானாலும், இந்த வார்த்தை எப்படி இருக்குது பாருங்களேன், எவனாக இருந்தாலும் சரி, ஆமாம் தானே, லாங்குவேஜ் எப்படி இருக்குது பாருங்கள். நீ என்ன ஊருக்கு நீ ஒபாமாவாக இருந்தாலும் சரி, சரியா, நீ அமெரிக்க பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அன்னாடம் காட்சியாக இருந்தாலும் சரி, நீ ஏழையாக இருந்தாலும் சரி, நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி என்ன பண்ணாதே. நீ யார்?
இப்போ சர்ச்சுக்குள்ளே வரும்போது நீங்கள் யாரை வரணும்? நான் கிறிஸ்துவ போல் மாறுற நபர். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஆராதனை போயிட்டுருக்கு. திடீர்னு மு.க. ஸ்டாலின் உள்ளே வந்தால் என்ன பண்ணுவீங்க? இங்கே யாராவது மூக்கு நீட்டாக வந்தாவே நாங்கள் ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருப்போம். சரியா? சொல்லுங்களேன். நீங்கள் தேவனையே பார்க்க மாட்டீங்க, அவ்வளோதான். அவரை இங்கே இருக்கிற இந்த மாக்கா கட்சி, தீக்கா கட்சி, என்ன கட்சிக்காரங்களோ ஏஞ்சி ஓடி அவ்வளோதான் காலில் விழுந்து முன்னாடி சீட்டில் கொண்டாந்து உட்கார வச்சுருவோம். நம்ம தானே? ஸ்டாலின் உள்ளே வந்தாலும் எங்கள் ஜெபமாலா அம்மாவும் சரி, ஸ்டாலினும் இங்கே ஒன்று தான். நோ ஸ்பெஷாலிட்டி. எந்த ஸ்பெஷலும் யாருக்கும் கிடையாது. இது சமம். இங்கே படித்தவங்களுக்கு முக்கியத்துவம். அவங்க தான் மைக் பிடிச்சி பேசுகிறேன். ஏன் ஜெபமாலா அம்மாவுக்கு ஒரு ஷேரிங் கொடுங்களேன்னா, அவங்களுக்கு முடிஞ்சால் அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்கள நாங்கள் உதாசீனம் பண்ணலை. யாருக்கு எந்த வேலை இருக்குதோ அந்த வேலையை அவங்க செய்வாங்க. ஜெபமாலா அம்மா பக்கத்தில் இருக்கிற பாட்டிக்கிட்ட ஏசு நல்லவர்மா, நம்படி வாடி அப்படின்னு கூட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்குது பார்த்தீங்க, அந்த ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க. இங்கே மைக்கில் பேசலை, அதனால் கர்த்தர் அவங்கள உதாசீனெல்லாம் பண்ணல. அவங்கள தேவன் எந்தெந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கிறாரோ, யூ ஆர் அ ஸ்பெஷல். நீ சமம். இங்கே ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறதுனால அவங்க மேன்மைன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே இந்த சர்ச்சில் இருக்கிறதில் லீஸ்ட் பர்சன் யார் தெரியுமா? நான் தான். சபையில் அற்பமானவனை தீர்ப்பு சொல்கிறதுக்கு வச்சிங்கன்னு சொன்னார்ல, இந்த சர்ச்சிலே கடைசி ஆள் யார் தெரியுமா? நான் தான். அதனால தான் என்ன இந்த பிரசங்கத்துக்கு வச்சுக்கிறார். நீங்கள் இது வரைக்கும் மைக்கே பிடிக்கலாம், நீங்கள் தான் பெஸ்ட் ஆளுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வேலைலாம் இல்லை பாருங்கள். இப்போ நீங்கள் கோட்டு போட்டுன்னு நீங்கள் நிற்கிறீங்களா? இல்லை. நான் ஏன் கோட் போட்டுன்னு இப்படி கண்ணாடி போட்டு இப்படிலாம் இப்படி நிற்க வச்சுக்கிறார் தெரியுங்களா? நான் கொஞ்சம் சரியில்லாதவன், நான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறேன், அதனால் என்னை அழகாக வச்சுருக்கிறார். காலையிலே ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் கோட் சூட்டில் சூப்பராக இருக்கிறீங்க, அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு. ஓகே, எனக்கு உண்மையாகவே இந்த விஷயம் புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, நான் உண்மையாகவே என் வயிற்றுக்கு பவுடரும் பேரன் லவ்லியும் போடுறதில்லை. சரியா? வயிற்றுக்கு என்ன பண்ண மாட்டேன், என்றைக்கு அது எந்திரிச்சு குளிச்சுட்டு வயிற்றுக்கு போய் பேரன் லவ்லி தடவி சரியா தொப்பை இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறதில்ல. நான் ஃபவுண்டைன் பவுட்ரு போடுறது, அப்புறம் டச்சப் பார்க்குறது, இதெல்லாம் எப்பயாவது செஞ்சுருக்கிறேன் வயிற்றுக்கு. நீங்கள் யாராவது செய்கிறீங்களா? எதுக்கு மட்டும் செய்வோம்? ஏன்? அது கொஞ்சம் அசிங்கமாகுது, அதை கொஞ்சம் சரி பண்ணி வைப்போம். இந்த மூஞ்சை யாராவது பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள், சிம்பிளாக சொல்லுங்கள். சின்ன வயசில் நமக்கெல்லாம் பின்பக்கம் பட்டக்ஸ் எல்லாம் வந்து பவுடர் கொட்டியிருப்பாங்க. எதுக்கு சொல்லுங்கள்? தெரியுமா எதுக்குன்னு? அடிக்கடி ஆகி போய் நாற்று அடிக்குதுன்னு கொட்டி வச்சுருந்தாங்க, வேறு எதுக்கும் இல்லை. ஆமாம் தானே? நீங்கள் இப்போ வழக்கமாக இப்போ வயசு பெரிய ஆளானவுடனே காலையில் எழுந்தோடனே போவீங்க, இல்லை சாயங்காலம் போங்க. ஆனால் குழந்தை பால் குடிக்கும், அது அடிக்கடி போயிட்டுருக்குது. அதனால் அது ஏன்னா நம்ம டக்குன்னு குழந்தைய தூக்கணுன்னு என்ன வாடை வரணும், அதனால் பவுடர் கொட்டணும். இப்போலாம் யாரும் கொட்டுறதில்லை. சரியா? ஸோ அப்போ அழகுப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? அசிங்கமாக இருக்குது. சரி, இந்த சப்ஜெக்ட் நான் வெளியிலேருந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பைபிளில் படிக்கிறோம், கொரிந்தியர் புஸ்தகத்தில் படிக்கிறப்போ அழகான உருவத்துக்கு அலங்காரம் தேவையில்லை, அசிங்கமாக இருக்கிறதுக்கு தான் அலங்காரம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களை தேவன் இந்த மாதிரிலாம் அழகுபடுத்தி வைக்காத இருக்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே அழகாக இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் ஏற்கனவே மதிப்பாக தான் வச்சுருக்கிறாரு. ஸோ அதனால் இங்கே இவங்க பெருசு அவங்க பெருசு அப்படிலாம் கிடையாது, எல்லாவற்றையும் ஈக்குவலாக வச்சுருக்கிறாரு. அப்போ சர்ச்சுன்னு சொன்னால் நான் ஒப்புரவாகிறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஃபிட் ஆகணும். அதனால தான் சொல்ல, இந்த 5 விரலும்
நீங்கள் என்றைக்கும் இந்த உதாரணத்தை மறந்துடாதீங்க. இதில் 5ல் எது பெருசு? சண்டை எப்பொழுதும் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த கட்டவரல் இருக்குல்ல, அதுக்கு பயங்கர பெருமை. இந்த 4க்கு எதிராக அது நிற்கிது. அது சொல்லுது, நீங்கள் 4 பேர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். உங்கள் 4 பேருக்கு பலத்துக்கு என் ஒரு பலம் சமம். அடங்கிருங்கடா டேய் அப்படின்னு என்ன செய்யுது? இது பயங்கரமாக பெருமை பாராட்டுது. நான் தான் பெரியாள், நான் தான் தலைவன். எந்த விரல் சொல்லிச்சு, டேய் ஒரு நிமிஷம் கொட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் அமைதியாரு, சரியா? நீ நீ பேசாத. அதிகாரம் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. அதிகாரம் இருக்கிறவன் தான் என் தலைவன். நீ என்ன நீ பெரிய ஆளுன்னு பேசிட்ட. பலத்தில் வேணால் நீ வேணால் பெருசாக இருக்கலாம், அதிகாரம் என்கிட்ட தாங்குது, நான் தான் தலைவன் அப்படி. டேய் நீ என்னடா அவனுக்குள்ளங்கிற? நான் தான்டா இருக்கிறதுலே உயரம், நீயும் குள்ள பையன்தான். அதிகாரம்தான். உங்கள்கிட்ட பணம் இருக்குதா? உங்கள்கிட்ட நீ எல்லாரோட உயரமானவனா? இப்போ நாட்டுக்கு தலைவனாகணும்னா சவுல் எல்லாரோட உயரமாக இருந்தால அவனை தானே ராஜாவாக்குனாங்க. இந்த 5 விரலுக்கும் ராஜா யார் தெரியுமா? நான் தான். டேய் பிச்சைக்கார பசங்களாம் பேசக்கூடாது, சரியா? யார் தான் பெரிய ஆள்? இங்கே பாரு, மோதிரம் கட்ட விரலில் போட மாட்டாங்கடா, சரியா? எங்கே போடுவாங்க? ஆமாம், நான் தான் பெரிய ஆள். இவர் சார் இந்த 4 சொல்லுது. இங்கே ஒருத்தங்க தான் பாரு, அவன் ஒரே ஒரு விஷயத்துக்கு பயன்படுறாங்க சார், அதுக்கு தான் சார் நிற்கிறான். இவங்ககிட்ட எதனா இருக்கா? ஒன்றும் இல்லை. இந்த விரல் இல்லைன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதிலே சாப்பிட்ருவோம், சரியா? இந்த 4 போதும். இது வேஸ்ட்டு, இது தேவையே இல்லை. எதுக்கு தான் இருக்குதுன்னே தெரில. அழுதுகிட்டே, ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர் என்ன படிச்சிங்க? அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவன் உயரமாக இருக்கிறான், இவன் அதிகாரம், இவன் பலசாலி, நான் வேஸ்ட் ஆண்டவர். என்னை ஏன் படிச்சிங்க? என்னை எதுக்கு வச்சுருக்கிறீங்க? ஆண்டங்க வா, இன்னொருத்தரை மதிக்கணும்னா முதல்ல நிற்கிறது நீதான்யா. இன்னொருத்தரை மதிக்கணும்னா ஸ்தோத்திரம் சொல்கிறல்ல, என்னை வணங்கும் போது முதல்ல நிற்கிறது யார்? நீ தான். அப்படியா? இது எனக்கு தெரியலையே. எங்கிட்ட வர்றது நீ தான் ஃபஸ்ட்டு, அவங்களாம் இல்லை. பணம் இருந்தாலும் வரப்போகிறதில்ல, அதிகாரம் இருந்தாலும் வரப்போகிறதில்ல, பலமாக இருந்தாலும் வரப்போகிறதில்ல. தன்னை தாழ்மையாக நினைக்கிறவன் வரப்போகிறான், எதுவும் இல்லைன்னு நினைக்கிறவன் வரப்போகிறான். நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் யாராவது சுண்டு வரலன்னு உங்களை நினச்சிருந்தா, எனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை என்னோடு ஒப்புரவாக்கியிருக்கிறேன், நீ என் கூட இருக்கிற. அவன் யாரை பற்றி நினைக்க, எனக்கு எது இருக்குதோ தேவன் என்ன எங்கே வச்சிருக்கிறாரு, நான் கவலையப்படலை. எனக்கு என்ன வேலை? அடுத்த வசனத்தில் பாருங்கள், நீதிமொழிகள் ரோமர் 12 வாசிக்கலாமா? ரைட், இந்த வார்த்தையை பாருங்கள். அநேகராகிய ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்ய, புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்லு, பகிர்ந்து கொடுக்குறவன் வஞ்சனை இல்லாமல் கொடு, முதலாளியாக இருக்கிறவன் ஜாக்கிரதையாயிரு, இறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவன் உற்சாகத்தோடு செய்யி. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும், நன்மையை பற்றி கொண்டுருங்க, தீமையை வெறுத்து. சகோதர சிநேகத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பட்சமாக இருங்க, கனம் பண்ணுறதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்குங்க, அசதியாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியில் அனலாருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, நம்பிக்கையில் பொறுமையாயிருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க, ஜபத்தில் உறுதியாக தரிச்சிருங்க, பரிசுத்தவன் குறைவில் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அந்நியரை உபசரிக்க நாடுங்க,
உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை ஆசீர்வதிங்க, சபிக்காதீங்க. சந்தோஷப்படுத்தல சந்தோஷப்படுங்க, துக்கப்படுறவங்களோட துக்கப்படுங்க, அழறவங்களோட என்ன பண்ணுங்க, அழுங்க. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்க. மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு என்னங்க, உங்களை புத்திமான் நினைக்காதீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு ஒருத்தனுக்கும் தீமைக்கு இப்போ 10 ஆலோசனை எதனுடைய அடிப்படையில் தெரியுமா? உங்களுக்கு தீமை செஞ்சால் நீங்கள் திருப்பி தீமை செஞ்சிடக்கூடாது. எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானது செய்யுங்க. என்ன யோக்கியம் தெரியுமா? நான் ஒப்புரவா இருக்க விரும்பினேன். இந்த வார்த்தையை கவனிங்க. அடுத்தது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் சமாதானமாக இருங்கன்றதுக்கும் ஒப்புரவாக இருங்கன்றதுக்கும் என்ன அர்த்தம்? சமாதானத்துக்கும் ஒப்புரவுக்கும் என்ன அர்த்தம்? தேவனோடு என்னை ஒப்புரவாக்கினார். தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் நான் ஒப்புரவாக இருக்கிறேன். சபை, ஊழியக்காரங்க, என் குடும்பம், சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் ரைட். சபையில் இருக்கிற விசுவாசிகளே ஒருத்தன் என்னோடு கூட இணைந்து இருக்காதவன், நான் இங்கே இருக்க மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா, இல்லை எனக்கு உன் கூட சம்மந்தம் இல்லைன்னு சொன்னான்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் எஸ். பிலிப்பியர் 1ஆவது அதிகாரம். பிலிப்பியர் 3ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. 16வது வசனம். நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு அநேக தரம் இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். சரியா? இப்போ ஒருவேளை யாராவது அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களோட எனக்கு தொடர்பு இருக்கலாமான்னு கேட்டால், அவங்கள நான் எதிரியாக பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் சமாதானம். அவங்க எனக்கு எனிமி கிடையாது. ஆனால் அவங்க சிலுவைக்கு எதிரியாக இருக்கும் பொழுது அவங்க கூட நான் ஒப்புரவாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது. சிலுவைக்கு எதிரியாக இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படுத்துகிறோம். புரிஞ்சிக்கலையா? லெட் தம் பி லைக் தட். அவங்க நான் என்ன பண்ண மாட்டேன் தெரியுமா? எனக்கு பர்சனல் எதிரி கிடையாது, எனக்கு டைரக்டான எதிரியாக கிடையாது. ஆனால் ஒத்து போக முடியாதா? நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கிறது பெஸ்ட். எப்படி பெஸ்ட்டு? பர்னபா, பவுல் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். போய் கூட்டின்னு வந்ததே பர்னபா தான் கூப்பிட்டு வந்தார் பவுலை. 2 பேருக்கு திடீர்னு ஒரு நாள் முட்டிக்கிச்சு. பர்னபா என்ன செஞ்சிட்டாரு? பவுல்கிட்ட, நம்ம 2வது முறை ஊழியத்துக்கு போகும்போது மார்க்கும் வரன்றான், கூப்பிட்டுக்கலாமா? மார்க்கை கூப்பிட்டுக்கலாமான்னு சொல்லும்போது பவுலுக்கு கோபம் வந்துச்சு. ஏன்? முறை ஊழியத்துக்கு கிளம்பும்போது வந்தவன் திடீர்னு அம்மா ஞாபகம் வந்துருச்சுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டான். ஊழியத்துக்கு வந்தவன் கலப்பையில் கை வச்சுட்டு, நான் எங்கே போகிறேன்? எருசலேம், எனக்கு வீட்டு ஞாபகமாகுது, ஒரே எங்கள் அம்மாவை நான் பார்த்தே அவனை, நான் போகிறேன். நீ கிளம்புடா. இங்கே வந்தேன், இங்கே சரியில்லை, அங்கே எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் தாங்க சர்ச்சை கூடுவாங்க, அதனால் நாங்கள் அங்கேயே போகிறேன். நீ சரி போ. அனுப்பியாச்சு. இப்போ போனவனுக்கு மறுபடியும் மனசு ரைட்டு, இல்லை பவுல் கூடயும் பர்னபா கூடயும் போகலாம். பவுலுக்கு சரியான கோபம். உன் சொந்தக்காரன்றதுக்காக நீ இப்படி பார்க்குறல்ல, இனிமேல் நீ நானும் சேர்ந்திருக்க முடியாது. சமாதானத்தை பற்றி பேசுகிற பவுல் பிரிஞ்சாங்கல்ல, தேவன் இந்த பிரிவை ஆசீர்வாதமாக மாற்றினார். எப்படி மாற்றினார்? 2 பேருக்குள்ளேயும் ஒன்றா இருந்தால் அவங்க போகிற ஊழியங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கும். 2 பேருடைய அந்த பிரிவு மூலமாக என்ன செஞ்சார்? 2 பேரையும் வித்தியாசமாக ஆசீர்வதிச்சார். பவுலுடைய ஊழியம் அதுக்கப்புறம் போன விதம் வேறு,
பர்னபாவுடைய புழியும் போனது வேற. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒரு சில நேரங்களில் நம்மை திடீர்னு ஒரு இடத்துலேருந்து தேவன் பிரித்து எடுத்திருப்பார். ஏதோ ஒரு காரியத்தை அனுமதிச்சிருப்பார் நன்மைக்காக. ஆனால் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்களா, அப்படியே ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை. இவங்க 2 பேரும் மீனும் ஒன்றானாங்க. பவுல் மார்க்குவை பாராட்டுகிறார். எப்படி பாராட்டுறாரு? அவன் உண்மையாகவே திருந்திட்டான். மார்க்குவை எனக்கு ரொம்ப பிரயோஜனமானவன், அவனை கூட்டிகிட்டு வா. பிரிவு ஒருத்தரை திருத்துச்சுன்னா மீண்டும் சமாதானம். பிரிவுங்கிறது ஒருத்தரை திருத்தணும், சமாதானம். பிரிவுங்கிறது விரோதத்திலே நிற்கிற விஷயம் இல்லை. ஸோ அப்போ பிரிவுங்கிறது நன்மையாக இருக்கணுமா? நான் பிரிஞ்சேன், உணர்ந்தேன், திரும்பி வந்தேன். ஆரம்பத்தில் ஒருவேளை நீ வந்தது சரியா இல்லையா பவுலுக்கு தெரியல. பட் அந்த பிரிவை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றும்பொழுது மீண்டுமா மார்க்குவையும் பவுலையும் ஒரே இடத்துல பார்க்கிறதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். தேவ பிள்ளையே, நான் ஒன்று சொல்கிறேன், அநேகர் பிரிஞ்சவங்களை நான் மீண்டும் ஏன் இந்த சபையில் கூட்டி சேர்க்கறதுக்கு நான் மனதுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னா, எனக்கு பிரிவையே நான் விரும்புறதில்லை. எந்த பிரிவையும் விரும்புறதில்லை. ஒரு உறவு கூட என்னை விட்டு போகக்கூடாதுன்னு விரும்புவேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நீர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் என்ன பண்ணல, இழந்து போல. கேட்டின் மகன் கெட்டானே ஒழிய வேற யாரும் என்ன பண்ணல. எங்கிட்ட ஒரு கேட்டின் மகன் மட்டும்தான் வெளியே போனான். ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற யாரையும் நான் இழக்கலை. என் வாழ்க்கை அப்படி இருக்கணும். நான் ஒருத்தரையும் இழக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாவது தீமைக்கும் நன்மை செய்யணும், ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாது. பவுல் பாடமாக வச்சுக்கிறார். ரைட், என்னால் ஒரு சிலர்கிட்ட பேச முடியா, கொஞ்ச நாள் அது கூடலைனாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் நான் எதிரி கிடையாது. தேவன் கூட்டி சேர்க்கணும்னு சித்தம் கொண்டாருன்னா முதலாளாக நான் காலை எடுத்து வைக்கிறது நானாக தான் இருப்பேன். உங்களுடைய சமாதானத்தில் இன்றைக்கி யார்கிட்டே பேச முடியாத அளவுக்கு தூரம் இருந்துச்சுன்னா டேக் டைம், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கங்க. இப்போ போய் கட்டிப்பிடிச்சி சாரி சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு நினச்சிடாதீங்க. அது இல்லை, போய் தனியாக உட்காந்து ஒப்புரவாகு. ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். உனக்கும் உன் சகோதரனுக்கும் குறை உண்டுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போய் தனித்து இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணு, போய் அதை சொல்லு, குற்றத்தை உணர்த்து. அவன் ஒப்புக்கிட்டான்னா ஒப்புரவாயிடு. ஒத்துக்கலை, மன்னிச்சுட்டு வந்துடு. பாடம் இப்படி, குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒப்புரவாகு. ஒத்துக்கலைன்னா என்ன செய்ய, மன்னிச்சுட்டு ஓகே. எத்தனை முறை மன்னிக்கிட்டோம், அவ்வளோதான், சிம்பிள். ஒப்புரவு எப்போ வரும், நிச்சயமாகவே 2 பேரும் சரியாக இணைந்து வரும்போது. ஸோ ஒப்புரவுக்கு நான் காத்திருக்கிறேன். 10 சென்டென்ஸில் எதுக்கு காத்திருக்கிறேன், 9வது ஒப்புரவுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன், நான் சமாதானத்தை வச்சுருக்கிறேன். என்னால் முடிஞ்ச மட்டும் சமாதானத்தை வச்சுருக்கிறேன். தேவன் செய்யணும். ஸோ தேவன் என்னை இந்த ரீதியில் அழைச்சிருக்கிறார். ஞானத்தோட தெளிவாக நம்ம உறவுகளை கட்டலாம். மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், உங்களை தேவன் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறாருன்னா, இந்த சத்தங்களை உங்கள் செவி கேட்டிருக்குதுன்னா இங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது. நீங்கள் எந்த ஊராக இருக்கலாம், திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், பெங்களூர், ஒருவேளை நீங்கள் சென்னை, எந்த பட்டணத்துலேருந்து இங்கே இருக்கலாம். அது பெரம்பலூராக இருக்கட்டும், இங்கே இருக்கிற 25 கிராமத்தில் ஏதாவது ஒரு கிராமமாக இருங்க. தேவன் உங்களை கூப்பிட்டது ஒன்றே ஒன்று, இது உங்கள் வீடு. இங்கே தேவன் தலைவராக இருக்கிறார், கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இது ஒரு அற்புதமான குடும்பம் இருக்கிறது. தேவன் ஒரு ஸ்தானாதிபதியை வைத்திருக்கிறார், உங்களுக்கு அற்புதமான உறவு வச்சிருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பதற்கான எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னிச்சிருங்க. என்னைக்கு நான் ஒப்புரவாகி
ஒரு சந்தோஷமாக என் இருதயத்தில் முழுக்க ஓப்பனாக கேண்டிடாக நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்கள் கூட இணைஞ்சிருக்க விரும்புகிறேன், வாங்கன்னு சொல்லி ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்புரவாகலாம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையும் தயவும் செய்வாராக. கண்கள் மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ளப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் பாராட்டின இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி. எங்களை கூட்டி சேர்த்து கற்றுக் கொடுத்தீங்க. நாங்கள் செயல்படுகிற பலத்தை தாங்க. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிந்தால், உமக்கு மட்டும் செவி கொடுத்தால் இதெல்லாம் சாத்தியம் என்பது எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் புரிந்தவர்களாக செயல்பட கிருபை தாங்க. உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும், வழிநடத்தட்டும். ஒரு அற்புதமான அர்த்தமுள்ள குடும்ப முகாமை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு ராஜாவை நாமத்தில் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.